கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம புத்தகம் 31வது அதிகாரம் அதன் 8வது வார்த்தையிலே நாம் இப்படி காண்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் ஒரு யாத்திரை போனால் நமக்கு தெரியாத ஒரு வழியிலே இருட்டிலே கூட நாம் போவது ரொம்ப பயப்படுவோம். காரணம் என்று சொன்னால் அந்த வழியில் என்ன கிடக்கிறது நமக்கு தெரியாது. அதே போல தான் அதில் அங்கே மலைகளோ அல்லது குன்றுகளோ இல்லைன்னா குழிகள் பள்ளங்களோ முள்ளுகளோ என்ன உண்டுன்னு தெரியாது. அப்போ அதனால் நாம் என்ன செய்வோம், முன்னே போகிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் அந்த வழியை தெரிந்த ஒரு ஆள், தைரியமும் பயப்படாமல் தைரியமாக போகிற ஒரு ஆள் நம்ம கூட உண்டுன்னா நாம் என்ன செய்வோம்னு சொன்னால் அவரை முன்னே விட்டு நாம் பின்னால் போகிறது உண்டு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல நேரங்களிலும் நமக்கு ஒரு காரியங்கள் செய்ய நாம் பயந்து போய் இருக்கிறது உண்டு. எப்படின்னு சொன்னால் நாம் சிலப்போ ஒருவேளை பிஸ்னஸ்கள் செய்து அதில் ஒரு முன்னேற்றம் காணாமல் பல பிஸ்னஸ்கள் செய்து தகர்ந்து நிற்கிற ஒரு நேரமாக இருக்கலாம். அல்லைன்னா பிள்ளைகளுக்கு கனெக்ஷன் பார்க்குறதுக்கு நிறைய பார்த்து ஆனால் ஒன்று ஏது செய்யலாம் என்றுள்ள ஒரு தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். அல்லைன்னா நாம் பல இன்டர்வியூகளுக்கு பங்கெடுத்துட்டும் ஒரு வேலை கிடைக்காமல் ரொம்ப சோர்ந்து போய் நாம் இருக்கலாம். இப்படி பல காரியங்களில் அதே மாதிரி தான் வெளிநாடுகளில் பல தடவை போன பிறகு ஆனால் குடும்பத்துக்கு 10 பைசா சேர்க்க வேண்டும் என்றுள்ள ஒரு தருணம் நமக்கு கிடைக்கல. ரொம்ப போய் நாம் தோல்வியடைந்து தான் திரும்ப நாட்டுக்கு வருவோம். இப்படி பலவிதமான பாரங்களின் மத்தியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, பயப்படாதாங்க, தைரியமாக முன்ன போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவர் உன்னை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் யாரை விட்டார் விலக மாட்டார் என்று சொன்னால் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு பற்றுதலாக இருந்து ஜெபிக்கிற மக்களை விட்டுவிட வேண்டார். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை இந்த நாளில் கர்த்தரோடு சொல்லி விட்டுட்டு அவரோடு அமர்ந்திருந்து முழங்காலில் நின்று கர்த்தரோடு ஜெபித்து வேதங்களை வாசித்து அவரோடு இந்த பிரச்சனையை கொடுங்கள். உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அந்த காரியங்களை செய்ய முற்படும் போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே கோணலாக இருக்கிறவைகளை செவ்வையாக்கி அங்கே உங்களுக்கு ஒரு வழியை திறந்து தருவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துக்கிற நல்ல தகப்பனே, பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் பலவிதமான காரியங்கள் செய்தும் அதில் ஒரு வெற்றி காணாமல் பல நேரங்களில் இழந்து போய் தன்னுடைய பணம், ஆரோக்கியம், ஆண்டவர் அதே மாதிரி குடும்ப ஆட்கள் எல்லாரையும் இழந்து போய் நிற்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் என்னுடைய அடுத்த ஒரு நாள் எப்படி என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தாவே, உமது பிள்ளைகளோடு நீர் கூட இருங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொன்னீரே. நான் அதே மாதிரி அந்த சத்தம் இவர்களோடு கேட்பிச்சு ஆண்டவர் இவருடைய ஜெபத்துக்கும் கண்ணீர்களுக்கும் பதில் கிடக்கிற ஒரு நாளாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரையிலும் உமது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.